சபரி ரன்னரப்பா வந்திருக்காரு. அவர பத்தி வீடியோஸ் ஏன் போடலன்னு கேட்டிருந்தீங்க. நேத்து ஆக்சுவலா ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். சபரி வந்து நேரா பார்த்தீங்கன்னா, வடபழனி கோயிலுக்கு தான் போயிருக்கார் போல இருக்கு. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க, சும்மா அவர் வந்து முத்துக்குமரன பார்த்து காப்பி அடிச்சு தான் முருகனுக்கு விரதம் இருக்காரு அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமே நான் சேனல்ல சொல்லியிருந்தேன். அவர் வடபழனி கோயில்ல உள்ள அந்த அர்ச்சகர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சபரி அங்க வந்து எச்சியல எடுத்து போடுவாராம், குப்பை எடுத்து பொறுக்கி போடுவாரு, தரையில உட்காந்து சாப்பிடுவாரு. ரொம்ப ஃபுல்லா முருகனுக்கு எல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ சேவகம் பண்ணுறது எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் சீசனில் ரன்னரப்பாக வந்திருக்காரு. வந்துட்டு நேராக கோயிலுக்கு தான் போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சர்ப்ரைஸாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ளேருந்து அவரோட பிக்சர்ஸ் ஃபோட்டோஸாக நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய பலூன்ஸ் எல்லாம் பறக்க விட்டுருந்தாங்க. காரை ஜீப்பாக தெரியல, அது ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு வந்திருந்தாங்க. பயங்கர வரவேற்பு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, கெமி அண்ட் சபரி 3 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல எஃப்ஜே தான் கூப்பிடுறாரு, வா வந்து நீ கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீசன்னால தான் சபரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவர் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே எஃப்ஜே வந்து இல்லை ஆஹா நீ தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. கடைசி பார்த்தா வேறு ஏதோ ஒரு பையன், அவரோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை மேபி யாராச்சும் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், எனக்கு தெரியாது, இன்னொருத்தரை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்கள வச்சு கேக் கட் பண்ணுறாங்க. சபரியோட ஃபேமிலி, அம்மா அப்பா எல்லாருமே இருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திவ்யா வின் பண்ணும்போது விசில் அடிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து சாண்டி மாஸ்டர் வந்து முகேனோட விக்ட்ரி அப்படி செலிப்ரேட் பண்ணாரு, இப்படி ஒரு ரன்னர் அப்போ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீசன் 7ல் வந்து மணியும் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. இப்போ அதே மாதிரி சபரியும் ரொம்ப ஹானஸ்ட், அவர் ரொம்ப ஹாப்பியாக மனசுலேருந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் திவ்யாவோட விக்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் சொன்னீங்க ரன்னர் அப்க்கு கார் கொடுத்துருக்கலான்னு. 100% கரெக்டு தான். ஏன்னா வந்து அவங்க எல்லாமே வந்து வின்னருக்கு கொடுக்குறாங்க, ரன்னருக்குன்னு எதுவுமே. எனக்கு என்னென்னா வின்னருக்கு ஒரு 50 lakhs கொடுத்தாங்கன்னா ரன்னருக்கு ஒரு 10 lakhs கொடுக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். கடைசி வரை வந்துட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா 3rd வரைக்கும் வந்து சென்ட் ஆஃப்லாம் கொடுப்பாங்க, அழகாக பண்ணுவாங்க. கடைசி இந்த ஃபஸ்ட்டு செகண்டில் மட்டும் யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுறதுனால அந்த செகண்ட் வர யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. பட் விஜய் சார் நல்லா வந்து சபரியை ட்ரீட் பண்ணார். இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து விஜய் டிவிலேருந்து ஏதாச்சும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி செகண்ட் ரன்னர் பொசிஷனுக்கும் ஏதாச்சும் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் இன்ட்யூஷன் கரெக்டாக சொல்லுவேன். எனக்கு மனசில் அந்த டைமில் சபரியை வந்து அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவர் ரொம்ப ஒரு ஹைட்ஸுக்கு போக போகிறாருன்னு ஒரு உள் மனசு சொல்லிச்சு. அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப்லாம் இல்லை, பட் என் மனசில் அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது தோணுச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.